ஹாய் வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்டிங் ப்ளவுஸை எத்தனை பேர் பெண்டிங் ப்ளவுஸ் போட்டு வச்சுருக்கீங்க, அதை எப்படி முடிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எப்படி முடித்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பெண்டிங் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு 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 2 நாளைக்கு எப்படி முடிச்சிருக்கேன், அதுக்கோசம் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எப்பயுமே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது நைட்டு கட்டிங் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி நான் வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி தான் என்றைக்கும் ரொட்டீனாக நான் பண்ணுறது இப்படி தான். ஆனால் இப்போ எனக்கு பெண்டிங் ப்ளவுஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, காலையிலே சீக்கிரமாகவே ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சி காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து ஒரு 3-4 ப்ளவுஸு முடிச்சுடுவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் எல்லோரும் எந்திரிச்ச உடனே நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சீக்கிரமாகவே எந்த அளவுக்கு என்னால் சீக்கிரமாக, அதாவது நார்மலாக ஒரு 10-10:30 ஆகுது அப்படின்னா ஒரு 8-9 மணிக்கெலாம் மறுபடியும் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வீட்டு வேலை எனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குது. இந்த டைலரிங் வேலையில் எனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் எப்படி தான் வீட்டு வேலையை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிப்பேன்றது எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு தெரியலையா, எனக்கு வீட்டு வேலையை கூட வீட்டில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணி செய்ய முடியும். எல்லாருமே செய்வாங்க. எங்கள் வீட்டு வேலையை எல்லாருமே ஷேர் பண்ணி செய்வாங்க. சாப்பாட்டிலேருந்து பாத்திரம் துலக்கிறதுலேருந்து வீட்டு வேலையை பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செய்வாங்க. வீட்டில் இருக்கிறவரும் எங்கள் வீட்டுக்காரும் செய்வாங்க, பசங்களும் செய்வாங்க. அதனால் எனக்கு வீட்டு வேலையை எப்படியாச்சும் நம்ம செஞ்சிடலாம். ஆனால் நான் செய்கிற வேலையும் என்னை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, எனக்கு கஸ்டமருக்கு பெண்டிங் இல்லாமல் முடிக்கணும். இப்போ நமக்கு ஆடி மாதம் வேறு வந்துடுச்சு இல்லையா. அப்போது நிறைய பேர் அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்புவாங்க. அப்போ நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அதுவுமே ஆர்டர் வர ஆரம்பிக்கும். அது அர்ஜெண்ட்டாக வரும். இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கே வேணும் அப்படின்வாங்க. அப்போ நான் இந்த டைமில் போயிட்டு நான் பெண்டிங் ப்ளவுஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் அவங்களது தைப்பேனா இல்லை இப்போ புதுசாக வர கஸ்டமர்கிட்ட நம்ம அது அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது காற்றூரில் போது தான் நம்ம தூத்திக்கணும் இல்லையா. அப்போ அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லை. அதனாலே நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த பெண்டிங் ப்ளவுஸை ஒரு 2 நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சி 2 நாளாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நானும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாதி துணி அளவுக்கு நான் முடிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். எப்பயுமே ஒரு 8-9 மணிக்கெலாம் நான் எடுத்து வச்சுட்டு படுத்துருவேன் நைட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறது எல்லாமே பேசுகிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன். ஆனால் இப்போது இந்த 2 நாளாக நான் முடித்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11 மணி இல்லை 11:30 மணி அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நைட்டில் தூங்குற மாதிரி இருக்குது. அப்போது போயிட்டு தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் ரெடி பண்ணி போட்டுட்டு படுக்கிறதுக்கு ஒரு 2 இல்லை 1 அப்படி ஆகிடும். நான் முடிச்சுட்டு படுக்கிறதுங்காட்டியும் இப்படி தான் இருந்துச்சு என்னுடைய இந்த 2 நாள் ரொட்டீன் ஒர்க் அப்படி தான் இருந்துச்சு. அப்படிலாம் இருந்ததுனால தான் என்னால் பெண்டிங் ப்ளவுஸை முடிக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் முடியல தான். ஆனால் டைலரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டப்படணும். கை மேலே பலன் இருக்கும் இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கை நிறைய சம்பாதிக்கலாம் இல்லையா. நம்ம இப்போது தான் கஷ்டப்பட முடியும். நீங்கள் இப்போது கஸ்டமரே இல்லை அப்படின்னும்போது நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சாலுமே நீங்கள் கஷ்டப்பட முடியாது. ஆனால் கஷ்டப்படணும், இப்போது தான் நம்மளால் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கோசம் எஃபர்ட் போடணும். அதுக்கான பலனை நம்ம கை மேலே பார்க்கலாம் இல்லையா. நீங்கள் உட்காந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்போது அதை நீங்கள் அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு அவங்க கையில் காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு அவ்வளோ ஒரு மன சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் யாருங்க வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீடு தேடி தான் அவங்க துணி எடுத்துன்னு கொடுக்குறாங்க இல்லையா. அதனால் நம்ம யாருக்கிட்டையுமே போய் கை கட்டி நின்றுக்கிட்டு யார்கிட்டையுமே நம்ம வேலை செஞ்சுட்டு வரல. நம்ம கை தொழில் நமக்கு வேலை கொடுக்குது. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசித்து நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது நம்மளால் வீட்டில் இருந்துக்கிட்டே கை நிறைய சம்பாதிக்கலாம் இல்லைங்களா. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த ஃபீல்டில் நானும் பார்க்குறேன் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு டிகிரி வாங்கினவங்களாம் கூட
அந்த அந்த டைமிங்கில் வந்து அவங்களால போயிட்டு ஆஃபீஸ்லாம் போய் ஒர்க் பண்ணிவிட்டு சம்பளம்லாம் வாங்க முடியாது இல்லையா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து தான் இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நான் பார்த்த வரைக்குமே தெரியுது. இந்த டைலரிங் ஃபீல்டை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க படித்ததுக்கும் அவங்க இந்த வேலையை சூஸ் பண்ணுறதுக்குமே சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவங்க படித்த ஃபீல்டு வேறு, நம்ம வந்து செய்கிற வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு வேறு இல்லையா? அப்போ அதையே அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அவங்கலாம் வந்து அதுக்கே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் வந்து இதில் போட்டு தான் ஆகணும். என்றைக்குமே வந்து கஷ்டப்படாமல் எது கிடைச்சாலுமே அது நமக்கு நிரந்தரமே கிடையாது. கஷ்டப்பட்டு நம்ம எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலுமே அதுக்கு நமக்கு ஒரு மன நிறைவு வரும் பாருங்க. அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் யோசிங்க, உங்கள் பெண்டிங் ப்ளவுஸை எப்படி முடிக்கணும், என்ன பிளான் பண்ணணும், எப்படி வந்து நம்மளால் சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிங்க. இதே வந்து பிகினராக இருந்தாலும் சரி தான், இல்லை நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன், நான் டைலர் கடை வச்சுருக்கேன் அப்படின்னாலும் சரி தான். நான் வந்து டைலர் கடை வச்சுருக்கும்போது எனக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸு அப்படின்றதுலாம் இருக்கும். ஆனால் வந்து நான் அதை முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுடுவேன். எப்படின்னாக்கா கடைன்றதுனால இப்போ நான் ஓரளவுக்கு வீட்டிலன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வீட்டு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் யாருனா வந்து துணி கொடுக்க வராங்க அப்படின்னா கொஞ்சம் நான் பேசிவிட்டு அப்புறம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் கடைன்றதுனால ஃபுல் எஃபர்ட் வந்து நான் வந்து கடையில் வந்து போடுறதுனால என்னால் அந்த மாதிரி பிரேக்கிங் டைம்லாம் என்னால் கொடுக்கவே முடியாது. எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது. அதுபோல் தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் நான் ஓடிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் எனக்கே தெரியுது, நான் கொஞ்சம் லேசியாகவே ஃபீல் பண்ணுறேன். என்னால் வந்து கடை அளவுக்குலாம் வீட்டில் ஒர்க் பண்ண முடியல. அது நல்லா எனக்கு தெரியுது. ஆனாலும் முன்ன மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேது. நம்ம என்ன தான் நம்ம மிஷின் வந்து கரண்ட்டில் வந்து மிஷின் தைச்சாலுமே நம்மளுடைய உழைப்பு போடலைன்னா நம்ம மிஷின் வந்து நம்ம சொல்கிற பேச்சு அது கேட்காது. நம்மளுடைய எஃபர்ட் நம்ம போடணும். அது வந்து ரொம்பவும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? நான் வந்து ஒரு குறிப்பிட்டு இப்போ வந்து கடை ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நான் அந்த டைலரிங் ஃபீல்டில் ரொம்ப நான் உட்காந்துட்டு அது நல்லா எனக்கு தெரியுது. சுத்தமாக நடக்கிறதுக்கே மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நான் என்னுடைய ஃபீல்டே முழுக்க எனக்கு ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போது அது வந்து நான் எப்படி சால்வ் பண்ணணும், அது வந்து நான் எப்படி வந்து அதுலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்து இப்படியே இருந்து நான் யாருக்கிட்டேயும் போயிட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டையும் நிற்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் யோசித்து தான் நான் வந்து ஏன்னா ஒரு சில டைமில் நான் நின்றுருக்கேன், கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லும்போதோ இல்லை பேசும்போதோ நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அப்படிலாம் வந்து இருந்தவங்க தான். இதே சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி தான். காசுன்னா வந்து என்ன நடக்கும்ன்றது நிறைய நான் அனுபவிச்சுட்டேன். அந்த பாடலாம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு பணத்தால் நான் அசிங்கப்பட வேண்டியது எல்லாமே நான் பட்டுட்டேன். அதனால் வந்து இந்த பணத்துக்கோசம் நம்ம எவ்வளோ அசிங்கப்பட்டுட்டோம், இனி ஒரு காலம் அந்த அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் ஒன்றையும் யோசித்து தான் நான் என் குடும்பத்தை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் பண பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது கடன் வாங்கி குடும்பத்தை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடன் இல்லாமல் சமாளிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்து ஒன்றையும் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு பீஸ் ரேட்டு கூட நான் யாருக்கிட்டையுமே ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளே தைப்போம். அந்த காசு இருந்தால் நமக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வர துணியெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ஆள் போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் கொடுக்கறதுக்கு இல்லை. நானே உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் இந்த ஃபீல்டை வந்து ரொம்ப நான் தக்க வச்சுட்டு இருக்கிறேன். நான் கஸ்டமருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எனக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் முன்ன மாதிரி என் உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்க மாட்டுது. இப்போது வந்து அடிக்கடிக்கு வந்து உடம்புல வந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. நான் அப்படியே உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ எனக்கு மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஒரு 3-4 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக ஆச்சு. அது போலலாம் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து இந்த ஃபீல்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து இதிலே உட்காந்ததுனால தான் எனக்கு அந்தமாரி இருந்துச்சு. நீங்கள் வந்து எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு அப்படியே நீங்கள் வேலை பாருங்கள். அதனால் ஒன்றும் இந்த ப்ராப்ளமும் கிடையாது.
இந்த ஃபீல்டு வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எப்படி நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம், நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்து அவங்க ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரும் வந்து பண்ணாமல் அவங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்களோ, அவங்க நல்லாவே அளவு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காகவே இல்லைனாலும் நீங்கள் கொடுக்குறத வந்து ஃபினிஷிங்காக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்த்து கரெக்டாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அது போல் இருந்தீங்கனாலே கஸ்டமர் வந்து உங்களுக்கு அதிகரிப்பாங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நிறையா வருமானம் வரும். இப்போ நான் பெண்டிங் ப்ளவுஸ்லாம் ஓரளவுக்கு முடித்ததுனால தான் இப்போ எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 4-5 பேருக்கு வந்து அர்ஜெண்ட்டாக, அதாவது நேற்று நைட்டுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பொங்கல் வைக்க போகிறேன், சாமிக்கு குலசாமிக்கு பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஒரு ப்ளவுஸ் தான். அப்போ அதுவுமே என்னால் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா. இன்றைக்கெலாம் உட்காந்து அவங்க ப்ளவுஸ்லாம் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு நடுவில் எப்பயுமே நமக்கு வந்து நார்மலாக வர துணியுமே இருக்குது, அதையுமே பார்த்தேன். இதுக்கு நடுவில் நான் ஸ்கூல் யூனிஃபார்மிங்களும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்போது பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குன்ட்டு. இப்போ பண்ணி தானே ஆகணும், நம்ம குடும்பத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும்போது எல்லாத்தையுமே நம்ம சமாளித்து தான் வரணும். இது போல் நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் சமாளிச்சுட்டு நீங்களும் உங்கள் ஃபீல்டில் வந்து ரொம்ப தக்க வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டாண்ட யாருன்னா வந்து இது போல் அந்த டைலரிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.